ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பவுல் எடுத்து இன்பா மண்டையில போட்டு உடைக்க போறோம். அதுதான் சேலஞ்ச். இது பொங்க பானை உடைக்கிற போட்டியா நடக்குது, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து டங் ட்விஸ்டர் சேலஞ்ச். டங் ட்விஸ்டர்னா என்ன? வாய் கொளறது. ஏதோ பயிற்சின்னு சொல்லுவாங்க, சுழல் பயிற்சி. ஓகே, இதில் என்ன பண்ணேன்னா, நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தமிழ் படிக்கல. என் வாயில தமிழ் வர்றதே கஷ்டம். இதுல வேற தமிழ்னா வந்து நார்மலா மதர் டங்க் தமிழ் தான். நான் வந்து ஹிந்தி கறிலாம் கிடையாது. ஆனா வந்து இந்த தூய தமிழ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வராது. இந்த காமெடி நடந்துச்சுல்ல, நான் கோயம்புத்தூர் போய் சிறுவாணி தண்ணியில குளிக்க போறேன்றதுக்கு போய் எழுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட நான் கோயம்புத்தூர்ல காலேஜ் சேர்ந்து போய் சிறுநீர் தண்ணியில குளிக்க போறேன். அந்த மாதிரி அப்பப்ப நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. தப்பு தப்பா பேசி விட்டுருங்க, நீ பேசாம இரு, அதுவே பரவாயில்ல அப்படின்றவாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இதுல இருந்து குலுக்கு சீட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். இதுல இருந்து ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து கிளி மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் சொல்ல போறது கிடையாது. இது நல்ல சீட்டா, கீ கீ கீ. இது ஐயா கேட்ட சீட்டா, கீ கீ கீ. போடுறா சொன்ன பையில எத்தனை வாட்டி நான் கத்த. அந்த மாதிரி கிடையாது. மூக்குக்கும் அதுக்கும் கிளி சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. என்ன கிளி வாயில எடுக்கும், இது கையில எடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி 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 ஓகே, எடுக்கலாமா? 12 சீட் இருக்குங்க. ஆளுக்கு வந்து சப்பிள் பண்ணி எடுக்க போறோம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நீ எடுக்கவா? நல்ல சீட்டா எடு பார்க்கலாம். ஐயோ, படிக்க முடியலையே. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்கடா. என்னது? புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டத்தா கிட்டு. பாத்துக்கலாம்ல, பிரச்சனை இல்ல. பார்த்து சொல்லலாம். புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தாக்கிட்டு. பார்த்து சொல்லக்கூடாது. நீ என்ன புது கேம் ஆடிக்கிட்டு? எல்லாம் பார்க்காம தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இரு. புட்டும் தட்டும் கொண்டு வாங்க, சாப்பிடுறேன். புட்டும் புது புட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டி விட்டா கொட்டிட்டு கொண்டு வா கிட்டு. அவங்க கொண்டாட்டி பேரு கிட்டு போல இருக்குமோ? ஓகே. புட்டும் புது புட்டு, கொட்டும் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். அதெல்லாம் பண்ணாத. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை கொண்டு வா கிட்டு. அவ்வளவுதான். அப்படியா? புட்டும் புது புட்டு அவுட். ஓகே, பாயிண்ட் இல்ல. இப்ப நானு என்ன பண்றா பாருங்க. சரி எடு பரவாயில்ல, எடு. ஐயோ, குளிக்க எடுக்கலாம் நல்லா. ஓகேவா? எது வரக்கூடாதுன்னு நினைச்சோம், அதே வந்துருச்சு. காக்கா கக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா கக்கான்னு கத்துதா? என்னடி இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, நீ சொல்லு பார்க்கலாம். காக்கா கக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வச்சனால காக்கா கக்கான்னு கத்துதா? முடிஞ்சு சொல்லு, திருப்பி சொல்லு. சொல்லிட்டேனே, 2 தடவை சொல்லு. காக்கா கக்கான்னு கத்துறதுனால காக்காக்கு பேர் வந்ததா? காக்கா கக்கான்னு கத்தாது, கான்னு கத்தும். அப்படிதான் பழமொழி வச்சிருக்காங்க, அரைஞ்சுடுவேன். காக்கா கக்கா, நான் பேசுறதே பெரிய விஷயம். காக்கா என்ன இன்டர் பண்ணாத, எங்க நான் வின் பண்ணிடுவேன்னு உனக்கு அடி வைக்கல குரலதா. காக்கா கக்கான்னு காக்கா கத்துறதுனால காக்காக்கு பேர் வச்சிட்டாங்க. சீ, தப்பு. முடிஞ்சு. என்ன? சரி, லாஸ்ட் ஒரே சார். காக்கா கக்கான்னு கத்துறதுனால காக்காக்கு பேர் வந்ததா, இல்ல காக்கான்னு பேர் வச்சனால காக்கா கக்கான்னு கத்துதா? 2 தடவை சொல்லுன்னு சொன்னேன் கண்டினியூஸா. அது நீ சொன்னியா? நான் அவுட் ஆயிட்டேனே, அப்புறம் என்ன? அவுட்னு ஒத்துக்கிட்டேன், நீ ஒத்துக்கோ. அப்போ காக்கா கக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்காக்கு பேர் வச்சனால காக்கா கக்கான்னு கத்துதா? சரி விட்டு தல, அவுட் விடு. அவுட் ஆகிற வரைக்கும் நீ விட போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தமிழ் தெரியாது, இவன் என்னைய படிக்க. நீ எழுதுனது எனக்கு புரியல, அப்புறம் நான் என்ன பண்ண சொல்றேன்? வீட்டுக்கிட்ட கூரை, கல்லூரிக்குள்ள தேரை, கூரை மேல நாரை, தீரித்தாவும் சாரை.
டிஆர் டயலாக் வருது. ஆடாய மச்சி வாழைக்க பச்சி. வீட்டுக்கிட்ட கூரை ஊருக்குள்ள தீர கல்லூரிக்குள்ளே. வீட்டுக்கிட்ட என்னது கூரை, வீட்டுக்கிட்ட கூரை, கல்லூரிக்குள்ள தேர, அப்புறம் கூரை மேலே நாரை, சீரி பாயுது சாரை. இதானே? ஓகே சொல்லிட்டா? இப்ப சொல்லி கீச்சிருவாரு பாருங்க. குடு சீட்டை குடு, நீ விட்டு பேப்பர் மாதிரி கையில சரி வச்சு. சரி. வீட்டுக்கிட்ட கூரை வீட்டுக்கிட்ட கூரை கரெக்டு தாண்டி. நான் அப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், நீ என்ன நிறுத்துற சொல்லு. நீ தப்போ நினைச்சிட்டேன். வீட்டுக்கிட்ட கூரை கல்லூரிக்குள்ள அது லாஸ்ட். சொல்லி நிறுத்துங்களா? கல்லூரிக்குள்ள தேரை, கல்லூரிக்குள்ள தேரை, கூரை மேல நாரை, சீரி பாயுது சாரை. ஓகேவா? சொல்லு கண்டினியூஸா 2 வாட்டி சொல்லணும்னு நீ தானே சொல்லி மாட்டின. சொல்லு. விட்டுலாம் ஏத்துக்கிறதே கிடையாது. சரி ஓகே. வீட்டுக்கிட்ட கூரை கல்லூரிக்குள்ள, அது மட்டும் வர மாட்டேங்குதே. கல்லூரிக்குள்ள தேரை. தேரை உனக்கு தான் பெட்ஸ்னா பிடிக்கும். வீட்டுக்கிட்ட, அது பெட்டெல்லாம் இல்ல. வீட்டுக்கிட்ட கூரை கல்லூரிக்குள்ளே தேரை, கூரை மேலே நாரை, சீரி பாயுது சாரை. வீட்டுக்கிட்டே கூரை கல்லூரி இல்ல, வீட்டுக்கிட்டே இல்ல, வீட்டுக்கிட்ட. சரி, வீட்டுக்கிட்ட கூரை கல்லூரிக்குள்ளே நாரை, அவுட் அவுட். தேரை தான் நாரைன்னு. அதெல்லாம் இல்ல, அடிஷனல் சீட் வாங்கி இல்ல பேசிக்கிட்டு இருப்ப நீ. நீ என்ன எடுத்து கொடுக்கறது? நான் எடுப்பேன். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோர்ட்டு போட்டு 8 வீட்டுக்குள்ள, 8 வீட்டுல திறந்த போட்டை பூட்டி பூட்டி. இந்த சேலஞ்சே நிறுத்திடலாம். எனக்கு நல்லாவே இருக்காது. பண்ணடி இப்ப ஈஸியாவது பார்த்து. கூட்டு களவாணி வேணா, இது ரெட் லாரி எல்லோ லாரியா சொல்லவா? இது சொல்லு. கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோர்ட்டு போட்டு 8 வீட்டுல திறந்த பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். நீ சொல்லுவியா? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அவுட்னு ஒத்துக்குவேன். இதெல்லாம் அவுட்னு எல்லாத்துக்கும் அப்புறம் ஒத்துக்குவேன். யாரு பண்றது? கூட்டு களவாணிங்க வந்து கூட்டமா என்ன பண்ணாங்களாம், கோட்டு போட்டுக்கிட்டு 8 வீட்டுக்குள்ள போய் திறந்து நல்லா மனப்பாடம் பண்ண. ஏதோ கதைய படிக்கிற மாதிரியே கூட்டு படிக்கிறேன். களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுக்குள்ள திறந்த பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்களாம். பாட்டு படித்தா ஈஸியா படிக்கலாம். கூட்டு களவாணிகள் வந்து கோட்டு போட்டு கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுக்குள் நுழைந்து பூட்டி பூட்டி பார்த்தார்களாம். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுக்குள்ள, 8 வீட்டுல கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுல. அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ. அதுக்கப்புறம் உனக்கு தெரியல, என்னை கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். கூட் அவுட். கூட்டம் வேணா ஒண்ணு வேணா அவுட். சரி, நான் சொல்லி பார்க்குறேன். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுல பூட்டை திறந்து பார்த்தார்கள். அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி. கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு 8 வீட்டுல திறந்த பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தேன். நான் என்ன சொல்றது? ஏதோ ஒண்ணு இவ்வளவு விட நான் நன்னா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நன்னா சொல்லிட்டான். அது டங்க் ட்விஸ்டர் பண்ணதே டங்குக்காக தான். இப்ப டங்க் ஸ்லிப் ஆனா என்ன அர்த்தம்? சரி நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு தான்டா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இப்ப எப்படி எடுக்கலாம் நீ? நான் எடுக்கலப்பா, அதுவா தான் வந்தது. என்னன்னா, வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். முடிச்சிட்டேன். ஒரு பாயிண்டா? 2 வாட்டி தான் சொன்னேன். வாழைப்பழம் வழுக்கி கிழக்கி கிழவி கிளம்பி. அப்படிலாம் சொல்லல. வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள் சொல்லிட்டேன். ஏமாதான் சொன்னேன். சரி, அடுத்து என்ன காமிச்சா டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஈஸியானதா எடுக்கலாம். எங்க இது எடுக்க கட்ட குறை, வீட்டுக்கு மேல் கூரை, கூரை மேல் நாரை.
ஈஸி தானே. கூரை கூரை வீடு கட்ட கோரையா? கோரை கோரை கோரப்புல்லு. ஓகே. வீடு கட்ட கோரை, வீடு கட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை. வீடு கட்ட கோரை, வீட்டுக்கு மேல் நாரை. வீட்டுக்கு மேல் தேரை, வீட்டுக்கு மேல் கூரை. கூரை, கூரை மேல் நாரை. வீடு கட்ட கோரை, வீடு கட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை. வீடு கட்ட கோரை கோரையா? கோரை தான் கோரை தான். வீடு கட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, வீட்டுக்குள்ளே நாரை, வீட்டுக்கு வெளியே தேரை. கோரையை வச்சு வீடு கட்டுறாங்க, அதுக்கப்புறம் மேல கூரை போடுறாங்க, கூரைக்கு மேல நாரை. இல்ல வீடு கட்ட கோரை. சரியா? வீடு தெரியுது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். நான் சொல்றேன். சரியா? நான் சொல்ல சரி. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. கட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, கோரை மேல் நாரை, கூரை மேல் நாரை. அது மியூசிக் ஒரு டோனோட சொன்னாதான் நல்லா இருக்கும். டோனோட சொன்னா நல்லா இருக்கும்பா, கேட்டுக்கங்க. டியூன். டியூன். நான் வேணா மியூசிக் போடவா? நீ இல்லாத இடமே இல்லை ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. வீட்டுக்கு மேல் கூரை, கூரைக்கு மேல் நாரை, வீடு கட்ட கூரை, கூரைக்குள்ள வீடு, கூரை வீடு. அவுட்டு தான் அவுட்டு. நான் ஒரு பாயிண்ட் இன்பா அவுட்டு. இது நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாயிண்ட். சரியா? என்னத்துக்கு பாஸ்லாம் கிடையாது. நான் பாஸ் கொடுத்தேன்னா நான் சொல்லுவேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? வீடு கட்ட அவுட்டு முடிஞ்சு. எத்தனை தடவை சொல்லுவேன்? சரி ஓகே. அடுத்து லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து பாயிண்ட் பிடிக்கணும். இது